ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிற நண்பர்கள். அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மனதை உலுக்கி எடுத்த படங்களின் கிளைமேக்ஸ் காட்சிகளை பற்றி பேச போகிறேன். அதாவது நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்போம். ஆனால் குறிப்பிட்டு ஒரு படங்களின் அந்த படங்களோட கிளைமேக்ஸ் காட்சிகள் பார்க்கும்போது நம்மளே அறியாமல் அழுதுருப்போம். நம்மளே அறியாமல் கொஞ்சம் ஹெவி ஹார்ட்டடாக அந்த தேட்டரை விட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் என்னென்ன, இந்த படங்களின் கிளைமேக்ஸ் காட்சிகள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதுக்கு மாறாக அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எப்பேற்பட்ட இம்பேக்டை ஆஃப்டர் ரிலீஸ் கிரியேட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இதனால் அந்த டீமுக்கு என்ன மாதிரியான நெருடல்கள்லாம் வந்தது, என்ன மாதிரியான ப்ரெஷர் வந்தது, எப்பேற்பட்ட அப்ரிசியேஷன் வந்தது அப்படின்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஃபேக்ட் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகளை பற்றி பேசலாம் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் பல விஷயங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் கூட ஆச்சா இந்த நடிகர்களுக்கு இப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்ததா, இந்த இயக்குனருக்கு இப்பேற்பட்ட பிரஷர் வந்ததா, மிரட்டல்கள்லாம் வந்ததா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து இவங்கெல்லாம் பகிர்ந்துருந்தாங்க. அதெல்லாம் கோர்வையா சேர்த்து தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல நேரம் கடத்தவே வேண்டாம், நேரா வீடியோவில் போய் விஷயத்துக்கு வருவோம் நண்பர்களே. வாங்க வந்து வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற படம் தான் இயற்கை. எஸ்பி ஜனநாதன் அவர்களின் இயக்கத்தில் ஷாம், அதுக்கப்புறம் அருண் விஜய் மற்றும் குட்டி ராதிகா அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின சிறந்த படம். என்னோட பக்கெட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வச்சிருக்கேன். இந்த படங்கள் வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஃபார் மீ. எனக்கான ஒரு ஃபேவரட்டான படங்கள் அப்படின்ற லிஸ்ட்ல இயற்கை வந்து கண்டிப்பா இடம்பெற்று இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50%க்கு மேலே இந்த கிளைமேக்ஸ் காட்சி பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு வருத்தம் இருந்திருக்கும். என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களடா, ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஷாமை தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுது, மனமாற்றம் அடைந்து விட்டு ஷாமை கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு நாங்களும் தேட்டர் விட்டு வெளில போகிறோம். திடீர்னு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அருண் விஜய் அவர்கள் உயிரோட வந்துட்டாரு. அவர் எப்போ செத்து போனார்னு கேட்காதீங்க, கதைப்படி அவர் காணா போயிட்டா செத்து போன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் ஷாம் வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணை உஷார் பண்ணுவார். ஆனால் அருண் விஜய் வந்தோடனே அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த படத்துல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அதை தாண்டி எல்லாருமே, அதாவது நம்ம ஷாம் அவர்கள் உடஞ்சே போயிடுவார். அதுக்கப்புறம் ஷாமோட நண்பர்களான செந்தில் மற்றும் யாருங்க ஒரு சின்னி ஜெயந்த், இவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் முடியும். இதையும் தாண்டி இந்த கிளைமேக்ஸை இந்த அளவுக்கு ஹெவியாக கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்யாசாகர் அவர்களின் பின்னணி இசை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணனால தான் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. வெறும் இந்த கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் இல்லை, இந்த படத்தோட மேக்கிங்காக மெயினாக இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தியேட்டரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷாம் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தது என்னன்னா, ஷாம் அவர்கள் இந்த படத்தை பாக்ஸில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்க போகுது, ஷாமை தான் கல்யாணம் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் தேட்டரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்களாம். திடீர்னு அந்த ட்விஸ்ட்டை பார்த்து யாருமே தேட்டரை விட்டு போகாமல் தேட்டர் கதவுகிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து நேராக சீட்டில் உட்காந்து இந்த படத்தை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணவங்க மறுபடியும் தேட்டர் விட்டு வெளில போகும்போது அந்த டேரக்டர் எவன்டா அவனை உதயணும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை வந்து பாக்ஸில் உட்காந்து சைலண்டாக கவனிச்சு நின்றுருக்காரு நம்ம ஷாம் அவர்கள். அதுக்கப்புறம் அவருக்கே தெரிஞ்சு போச்சான் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருச்சு ஆடியன்ஸ் மத்தியில், அதனால இது கண்டிப்பாக ஹிட் அப்படின்ற மாதிரி இவரே முடிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட உட்காந்து எஸ்பி ஜனநாதன் அவர்கள் அந்த படத்தை பார்த்துருக்காருங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல, அதாவது அது வந்து அவுட் ஆஃப் சென்னை, ஒரு ரூரல் ஏரியா தேட்டரில் போயிட்டு நம்மளுக்கு சென்னை விட்டு தாண்டி இந்த படத்துக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ்பி ஜனநாதன் அங்கே போய் உட்காந்து பார்க்கும்போது ஒரு சில ஆடியன்ஸு சீட்டு சேருகரெல்லாம் வச்சிட்டாங்களாங்க, தேட்டரோட சேரெல்லாம் வச்சிட்டாங்களாம். காண்டா என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் பயங்கர ஆக்ரோஷமாக ஆகிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து. இது மட்டும் இல்லாமல் டேரக்டருக்கே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த படத்தில் என்ன தெரியுங்களா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஹீரோமே நல்லவனுங்க, ரொம்ப நல்லவனுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த 2 நல்லவனுங்களில் எந்த நல்லவனை இந்த பொண்ணு சூஸ் பண்ண போகுது அப்படின்றதே வந்து கதையாக சொன்னால் பயங்கர கஷ்டங்க. ஆனால் இதை ஜஸ்டிஃபை பண்ணும் விதமாகத்தான் இந்த படத்தில் வந்து எஸ்பி ஜனநாதன் அவர்கள் படமாக்கியிருப்பார் இந்த படத்தை. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிரில்லியண்டான டைரக்டர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. இருந்திருந்தால் இன்னும் புரட்சிகரமான நிறைய ரிசர்ச் பண்ணி சூப்பர் படங்கள்லாம் இவர் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அருண் விஜய் எப்படி வந்தார், இந்த படத்தோட ஹீரோவே வந்து ஷாம் தான். அருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ தான் பண்ணியிருப்பாரு. எப்படி ஒத்துக்கிட்டார் அந்த காலகட்டத்தில், ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அருண் விஜய் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து டீட்டெயில்டாக டெப்த்தாக எஸ்பி ஜனநாதன் அவர்கள் சொன்னதுக்கப்புறமா அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அருண் விஜய் அவர்களோட கெரியரில் வந்து பல முக்கியமான படங்கள் இருக்குது, பல திருப்புமுனை கொடுத்த படங்களும் இருக்குது. அதில் வந்து இப்போ சமீபத்தில் எண்ணெய் எறிந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் எண்ணெய் எறிந்தாலுக்கு முன்னாடியே இயற்கை படம் வந்து அருண் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் சரியான படங்களை சூஸ் பண்ணாத காரணத்தினால தான் அவரால் வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் ஆச்சு, கொஞ்சம் வந்து அவர் வந்து டவுனில் போனார் அப்படின்றதெல்லாம் அது அவரோட தனிப்பட்ட கருத்து, தனிப்பட்ட கதை. ஸோ அவரோட கதையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்.
இப்போ இயற்கையோட கிளைமேக்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்தாரு. இந்த கிளைமேக்ஸுக்கு இப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து பெருசாக இவங்க யூஸ் பண்ணது கொஞ்சம் கப்பல் வாடகைக்கு எடுத்தது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் அந்தமான் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல். ஸோ இதை வச்சு தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக செயலரோட லவ் ஸ்டோரியை சொன்ன படம் இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படத்துக்காக நம்ம எஸ்பி ஜனநாதன் அவர்கள் பல வருஷம் டைம் எடுத்து கஷ்டப்பட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் இயற்கை 2 பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, மறைந்து விட்டார். இருந்தாலும் அந்த இயற்கை ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலோகம் மற்றும் அகிலன் படம் பண்ண கல்யாணம் அவர்கள் கிட்ட தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இயற்கை 2 எடுக்கணும்னா இப்போதைக்கு கல்யாணால தான் முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷியாம் அவர்கள் பங்கு பெறுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அந்த காலகட்டத்தில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா நான் சொல்ல போற படம் மந்திரமூர்த்தி அவர்களின் இயக்கத்தில் சசிகுமார், யஷ்பால் சர்மா, பிரீத்தி அசரானி அவர்களின் நடிப்பில் வெளியான படம் தான் அயோத்தி அப்படின்ற படம். 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான படம். சசிகுமார் அவர்களோட கேரியர்ல ரொம்ப முக்கியமான படம் சொல்லுவேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட்டாவே கொஞ்சம் ஹெவி ஆட்டடா தான் நம்மளை கொண்டு போவோம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டர்ல சைலண்டா தான் இருந்தாங்க. நான் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண படம் இந்த அயோத்தி படம் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட அந்த ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பெரிய இந்துத்துவத்தை சேர்ந்தவர். ஸோ ஹிந்து பிலீவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால அவர் வந்து மற்ற மதத்தில் இருக்கும் மக்கள் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்காது. ஆனால் கடைசியில் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கிளம்பும் போது ஊருக்கு காசியா வாரணாசிக்கு போவார்ல, ஒரு வாரணாசி அயோத்திக்கு போவார். அயோத்திக்கு போகும்போது நம்ம சசிகுமார் அவர்களோட பேரை கேட்பாரு. அப்போ சசிகுமார் சொல்லுவார், என்னோட பேர் அப்துல் மாலிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே தேட்டரே வந்து ஸ்டன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டச்சிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருந்தது இந்த படத்தில். இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணிச்சுங்க சொசைட்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது என்ன மாற்றம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அயோத்தி 2 அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துச்சு. என்னங்க அயோத்தி 2ன்னு எடுத்தால் என்னங்க பெரிய மாற்றம் வரப்போகுது, சொசைட்டியில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த படத்தோட மைய கருத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாதை பிணங்களை அனாதை பணங்களாக எரிக்காம அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் செஞ்சு சடங்குகள் எல்லாத்தையும் முறையாக செஞ்சு அந்த ஆத்மாவை நல்லபடியாக மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மைய கருத்தாக இருந்தது இல்லைங்களா. ஸோ இது வந்து நான் சும்மா ஒரு ஃபேண்டஸியாக சொல்கிறேன். ஆனால் உண்மையான கருத்து இதுதான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த மாதிரியான சோஷியல் சர்வீஸ் பண்ணுற பல பேர் இந்த மாதிரி அனாத பணங்களை நம்ம அனாத பணங்கள்னு சொல்லாமல் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வெல்ஃபேர் யூனிட்டை சேர்ந்தவங்க, நிறைய வெல்ஃபேர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களாம் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க தனியாக வந்து ஒரு லேபர் வெல்ஃபேர் வந்து கிரியேட் பண்ணி அந்த வெல்ஃபேரில் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து இவ்வளோ டிலே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த படத்தோட கருத்து, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அயோத்தியிலேருந்து வராரு, ஒரு ஃபேமிலியோட வராரு, அவங்க மனைவி வந்து இங்கே தவறிடுறாங்க வேற ஸ்டேட்டுக்கு வந்து. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம க்ளீனாக முடிச்சுட்டு இவங்களோட அந்த சடலத்தை டிலே பண்ணாமல் அவங்களோட ஊருக்கு மிகப்பெரிய ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸி ப்ராசஸாக நம்ம பண்ணி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆட்களுக்கு மானியமாக 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணி இப்படி ஒரு வெல்ஃபேர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அயோத்தி அப்படின்ற ஒரு படம் வந்து மக்கள் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சாலும் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் கொடுத்தாலுமே கூட இந்த படம் இவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, இன்னைக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது, கவர்மெண்ட் என்னென்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு வேலையை எந்தெந்த ஆட்கள்லாம் சோஷியல் சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அயோத்தி படத்தோட 2ஆம் பாகமான கதையா. ஸோ அதை வந்து சீக்கிரமாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி மந்திரமூர்த்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த லிஸ்ட்டில் 3ஆவதா சொல்ல போகிற படம் 3ஆம் பிறை அப்படின்ற படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸை யாராலையுமே மறக்க முடியாது. கமலஹாசன் அவர்கள் அந்த அளவுக்கு அசத்தலான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. வேற லெவலுங்க. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அந்த கிளைமேக்ஸ் டோட்டலாக மாறி போய் ஸ்ரீதேவி அவர்களே கன்ஃபியூஷனோட ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனால் எதுவுமே வாயை திறந்து பேசாமல் அவரோட ஆக்டிங்கில் அவர் வந்து கன்வே பண்ணியிருப்பாரு பாருங்க. இது வந்து இந்தியாவிலே எந்த ஒரு நடிகராலும் நடிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸை. ஸோ இந்த கிளைமேக்ஸ் எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்ன அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட இயக்குனரான பாலுமகேந்திரா அவர்கள்கிட்ட கேட்டால் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் திங் வார்த்தையால் கன்வே பண்ணக்கூடாது. அவரோட ஆக்ஷனால ஸ்ரீதேவி கிட்ட அவர் யார் அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கமலஹாசன் கேரக்டரே நான் தான். ஏன்னா ஷோபா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகையை வந்து அந்த காலகட்டத்தில் நான் காதலிச்சேன். ஆனால் எதிர்பாராதமாக அவங்க வந்து என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். ஸோ அந்த நேரத்தில் நான் எவ்வளோ மௌனம் காத்தேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்தது, லீகலாகவும் இல்லீகலாகவும் எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் வந்தது. அந்த ப்ரெஷரையும் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு வருத்தமும் எனக்கு இருந்தது. ஸோ இது எல்லாமே என்னை சுற்றி இருக்கும் போது என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. நான் எப்படி அமைதியாக என்னோட கருத்துக்களையும் என்னோட ஆதங்கத்தையும் நான் வெளில தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தனோ, ஸோ அதை தான் பிரதிபலிக்கும் விதமாக கமல் அவர்களை வச்சு இந்த படத்தை நான் எடுத்தேன். ஸோ இந்த படத்தில் வர ஸ்ரீதேவி கேரக்டர் கூட கிட்டத்தட்ட ஷோபா அவர்கள்
எப்படி இருப்பாங்க அப்படின்றத வந்து நான் பிரதிபலிக்கும் விதமாக தான் இந்த கேரக்டரை நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஷோபா அவர்கள் ரியல் லைஃப்பில் ஒரு குழந்தை மாதிரி. ஸோ அந்த குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் எப்படி இருக்கும் சினிமாட்டிக்கா அப்படின்றத நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றனால தான் ஸ்ரீதேவி அவர்களோட கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு மனம், அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் அவங்களோட மன வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை, இந்த மாதிரியான கேரக்டர் வந்து நான் டிசைன் பண்ணுறதுக்கு காரணம் ஷோபா அவர்களின் ரியல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ரியல் கமல் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாலுமகேந்திரா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரியல் ஸ்ரீதேவியை நடிகை ஷோபா அவர்கள் தான். ஸோ இதை மைண்டில் வச்சு தான் இந்த கிளைமேக்ஸே எடுத்தாராம். ஸோ இந்த கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு பாலுமகேந்திரா அவர்களோட பெயினை சொல்லியிருக்கிற ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இதை தாண்டி நான்காவது தான் நான் சொல்ல போகிறது அன்பே சிவம் அப்படின்ற ஒரு படத்தோட கிளைமேக்ஸுங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு டைலாக் தான், உங்கள் பொழப்ப நான் கெடுக்க மாட்டேன், அழிச்சு போங்க அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிருப்பாரு. அது எந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. இதை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே வேற லெவலில் ஒரு மாதிரி மௌனமாக தான் அந்த படத்தை விட்டு வெளில வந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு டைலாக்கை சொல்லிட்டு கமல் அவர்கள் போறாரு அப்படின்னா இது எந்த மாடுலேஷனில் சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காது. ஆனால் இவர் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறது மக்கள் மனசில் எப்படி இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு வருத்தத்தை கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ரொம்ப ஜாலியாக தான் சொல்லிட்டு போவார், நம்ம ஜாலியாகவே இதை எடுத்துக்கலாமே, ஆனால் நம்ம ஏன் வருத்தமாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை அப்படின்றதையும் தாண்டி கமல் அவர்களோட ஆக்டிங், வாய் வார்த்தையாக வர சவுண்டு வேற. ஆனால் கமல் அவர்கள் அதை சொல்லும் போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், அவரோட உருவம், இது எல்லாமே வந்து கமல் அவர்கள் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணாராம். இதுக்காக கமல் அவர்கள் இந்த படத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சர்வைவர் எப்படி இருப்பார், அதாவது ஆக்சிடென்ட்லேருந்து சர்வைவ் ஆகி ஒருத்தர் வந்து உடலில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தும் அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி இந்த கேரக்டர் வந்து இப்படி டிசைன் பண்ணாங்களாம். ஏன்னா அந்த படத்தோட கதையை வந்து சுந்தர் சிங் கமல் அவர்களும் உட்காந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கமலுக்கு வந்து ஒரு டவுட் வந்து தான். என்ன டவுட்னா, அங்கே பாருங்க, இந்த கதையை நம்ம டிசைட் பண்ணியாச்சு, ஆனால் இந்த கதையில் வந்து என்னோட கேரக்டர் ரொம்ப காமிக்கான ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, ரொம்ப காமெடி பண்ணுன்ற மாதிரி சொல்கிறீங்களா, அது எப்படிங்க? ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, நான் வந்து ஒரு ரக்கடான ஆள், நான் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு சொல்கிற ஒரு ஆள், ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவன் எப்படி ரொம்ப காமெடி ஆவான், அதனால் என்னோட கேரக்டர் என் கேரக்டராகவே இருக்கட்டும், என் உடலில் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டுச்சே தவிர என் கேரக்டர் அந்த மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு கமல் சொல்லி ஷூட்டிங்க்கு 3 நாளுக்கு முன்னாடி மறுபடியும் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்காக கமல் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லென்ஸ் வச்சு ஒரு கண்ணாடியை போட்டிருப்பாரு. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க 5 செகண்ட் நீங்கள் வெளில பார்த்தாலும் உங்களுக்கு தலைவலி வந்துடும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கிளாஸ். ஸோ இந்த பவர்ஃபுல்லான கிளாஸ் ஒரு மைனஸில் இருந்தாலும் உள்ள ப்ளஸ் ஆக்கிறதுக்கு அவர் ஒரு கண்ணில் ஒரு லென்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த கண்ணாடியை போட்டு நடிப்பாராம். அப்படி போட்டோம் கமல் அவர்களுக்கு நிறைய தலைவலி பிரச்சனைலாம் வருமா, இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கால் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இதை வந்து கன்வே பண்ணுறதுக்கு நம்ம நொண்டி நடக்கிறதையும் தாண்டி நம்மளுக்கு இப்படி ஆச்சுன்னு நான் வாய் வார்த்தையில் சொல்லக்கூடாது, இதை வந்து ஒரு சீனாக சைலண்டாக வச்சு கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி கமல் டிசைட் பண்ணியிருக்கிறாரு. அந்த சீனை தான் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதாவது மாதவன் அவர்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் மாதவன் அவர்களோட இட்டாலியன் மேட் ஷூவை வந்து கமல் அவர்கள் வித்துடுவார் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு ஷூ இல்லை, உனக்கு மட்டும் ஷூவான்னு சொல்லி தூக்கி விசிறி அடிச்சுடுவார் நம்ம மாதவன் அவர்கள். உடனே அதை கமல் வந்து என்ன சொல்லுவார், உங்களோட ஷூ மேட் இன் இட்டாலி, என்னோட ஷூ மேட் இன் ஆஸ்பத்திரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எப்படி ஸ்மார்ட்டாக கன்வே பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட சின்ன நுணுக்கமான விஷயங்களை வச்சு தான் இந்த படத்தை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி, இந்த கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணனால தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த லிஸ்ட்டில் 5ஆவதாக சொல்ல போகிற படம் தவமாய் தவமருது அப்படின்ற படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்க. சேரன் அவர்கள் எவ்வளோ படங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து நம்ம தந்தை மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்தால் உங்களோட பசங்களை நீங்கள் எப்படி வளர்க்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அது இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான படம். அந்த படம் வந்து கிளைமேக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த படம் வந்து நம்ம அப்படியே உத்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தை எடுத்த விதம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் வந்து எடுத்து டோட்டலாக ஃபுட்டேஜ்னு பார்க்கும்போது 8 மணி நேரம் இருந்ததுங்களாங்க. 8 மணி நேரம் படமா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படிலாம் ஃபுட்டேஜ் கிடச்சுன்னா வெப் சீரிஸாக போட்டுடலாம். ஆனால் அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனால் அன்றைக்கி அந்த படத்தை நான் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட இயக்குனர் சேரன் சொன்னார். ஸோ அப்படியும் கட் பண்ணி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வந்து தான். ஆனால் இந்த 3.5 மணி நேரம் படத்தை தான் இவர் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இது வரைக்கும் 3.5 மணி நேரம் படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருவீங்களா? ஆனால் இந்த படத்தை ஆடியன்ஸு கண்ணிமைக்காமல் பார்த்துருக்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 3.5 மணி நேரம் படம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் போர் அடிச்சிடும். ஆனால் போர் அடிக்காமல் ஒரு ஃபாதரோட ஒரு பெயின் எப்படி இருக்கும், ஒரு பசங்களை வளர்க்குறதுக்கு, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஃபாதர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவார் அப்படின்றத, ஒரு தந்தையோட வலி எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தத்ரூபமாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் நம்ம ராஜ்கிரண் அவர்கள்லாம் எக்ஸலண்ட்டான ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த நல்ல மாதிரியான ஒரு ஆக்டரை வந்து இன்றைக்கி பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இனி இருக்கிற காலகட்டத்தில் படமாக எடுக்கிறானுங்க. சும்மா வந்து ட்ரக் கலாச்சாரம், கோல்டு கலாச்சாரம், கடத்தல் கலாச்சாரம், அதுக்கப்புறம் சைக்கோ த்ரில்லர், கிரைம் த்ரில்லர்னு ஒரு மாதிரி போகிறாங்க. ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ மக்களும் வந்து அதை பொறுமையாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு பொறுமையை இழந்து விட்டார்கள். அதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டி மற்றும் இன்றைக்கி சொசைட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய டெக்னிக்கல் மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்.
ஸோ அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசணும், ஸோ இந்த படத்தை பற்றி பேசுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் வந்து உருவாச்சு. ஆனால் இதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ராஜ்கிரண் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த குடும்பத்தில். அப்போ கடைசியாக வந்து சேரன் அவர்கள் சொல்லுவார், அப்பா கிட்ட இருக்கிற எதுவுமே என்கிட்ட இல்லை, நீ இந்த வீடை கூட எடுத்துக்கோ, ஆனால் அப்போட சைக்கிள் மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சைக்கிள் ஏன் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றத அந்த படத்தை பார்த்த பல பேருக்கு தெரியும். பார்க்காதவங்க மறக்காமல் லைஃப்பில் மிஸ் பண்ணாமல் தவமாய் தவம் இருந்த படத்தை ஒரு தடவையாச்சும் பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. இப்போ ஆறாவதாக சொல்ல போகிற படம் ஏஎல் விஜய் அவர்களின் இயக்கத்தில் ஆர்யா மற்றும் ஏமி ஜாக்சன் நடித்த மதராசப்பட்டினம் அப்படின்ற ஒரு படம். சிறான பீரியட் ஃபிலிமுங்க. எவா ஏஎல் விஜய் எங்கே இருக்கீங்க, இப்போ ஏற்பட்ட இயக்குனர்லாம் ஏன் காணா போனீங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் வந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில சொதப்பல் படங்கள்லாம் கொடுத்தீங்க ஒரு சில ப்ரெஷர்னால, அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக பண்ணுறதே கிடையாது. இன்றைக்கி அவன் வந்து கொலையாக கொள்றானுங்க படம் எடுக்கிறேன், நீ திரும்பி வாப்பா ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை எடு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான படம். அதாவது என்னோட காலேஜ் டேஸில் நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம். அந்த ஏமி ஜாக்சன் வயசாகி வந்து ஆர்யாவை பார்க்கணுன்னு நினைப்பாங்க, அதுக்கு நடுவில் இவங்க நான் லீனியராக ஒரு பீரியட் ஸ்டோரி ஒன்று கொண்டு போவாங்க. ஸோ அற்புதமான படங்க, வேறு லெவல் படம். ஆனால் இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. இந்த படத்தில் ஏமி ஜாக்சன் இவர் எப்படி செலக்ட் பண்ணார் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இருக்குது. அது என்னன்னா, ஏமி ஜாக்சனுக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பொண்ணை தேடணும்னு சொல்லி மனுஷன் இந்தியா ஃபுல்லாக தேடி இருக்காரு. யாரும் மாடலை போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தேடி இருக்காரு. யாருமே வந்து இவருக்கு செட்டே ஆகலையாம். இந்த கேரக்டருக்கு இப்படி இருக்கணுங்க, அது வெள்ளக்காரி அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூக்கி இதெல்லாம் போட முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அவ்வளோ கரெக்டாக ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த கேரக்டர்னு சொல்லி சுற்றி தேடும் போது கடைசியாக இவருக்கு கிடச்சது ஒரு மாடலோட ஃபோட்டோ. அந்த மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏமி ஜாக்சன் தான். இந்த ஏமி ஜாக்சனை தேடி மனுஷன் எங்கே இருக்குது இந்த பொண்ணு வந்து பிரிட்டிஷ் பொண்ணு தான், நல்லதாக போச்சு, ஒரு பிரிட்டிஷ் பொண்ணே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி இவர் லண்டன் ஃபுல்லாக சுற்றிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணை கண்டே பிடிக்க முடியல, ஏமி ஜாக்சனை கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் இவரே வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டார், இதுக்கு மேலே சுத்தலாம் அந்த பொண்ணு கிடைக்காது, சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற போது ஓகே லண்டனுக்கு வந்துட்டோம், இங்கே இருக்கிற சில நடிகைகளை வச்சு நம்ம ஆடிஷன் பண்ணி பார்ப்போம், அந்த ஆடிஷனில் எவ்வளோ செட் ஆனால் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடிஷனை வந்து இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான பொண்ணுங்களும் மாடல்ஸும் வந்து நின்றுச்சான். சரி ஓகே பண்ணு ஒன்றா பண்ணு அப்படின்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் தம் அடிக்கிறதுக்கு வெளில போயிருக்கிற கேப்பில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் வந்து ஆடிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த தம் அடிக்கிற கேப்பில் மனுஷன் டக்குன்னு அந்த லைனை பார்த்துருக்காரு. இந்த ஆர்டிஸ்ட்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, லைனாக போய் அவங்களோட பேரை கொடுத்துட்டு அவங்க ஆடிஷன் பண்ணுவாங்க. அந்த லைனில் பார்த்தா ஏமி ஜாக்சன் நின்றுட்டு இருக்காங்களா இவர் படத்துக்கு ஆடிஷன் பண்ணுறதுக்கு. மனுஷனுக்கு ஒரே ஷாக்கு, அட நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணு இவ்வளோ நேரம் காணா, கடைசியில் நம்ம படத்தோட ஆடிஷனுக்கே கியூவில் நின்றுக்கிறியா, ஆமா ஓரே அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு வந்து ஆடிஷன் பண்ணி பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் ஏமி ஜாக்சன் இந்த படத்தில் வந்து கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு ஹீரோயினோட தேடலுக்கு இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்கிற ஒரு மனுஷன் படத்தை எப்படி பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் அந்த படத்தோட பீரியட் எடுத்துக்கிச்சான், ஷூட்டிங் பீரியடு. ஸோ அந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்கும். நம்மளே இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளே அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி போகிற ஒரு பீரியடுக்கு போன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்காரு. 1945 47 வரைக்கும் வாழ்ந்த அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிட்டலாம் போய் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து எடுத்திருக்காரு, நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்காக இந்த படத்துக்கு வந்து மகேஷ் பாபு தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபுவால் எமோஷன் காட்ட முடியாது இல்லைங்களா, அதனால் இந்த படத்தில் வந்து அவரால் நடிக்க முடியாமல் போச்சு. ஆர்யா அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படமும் நல்ல ஹிட்டான படம் தான். இந்த லிஸ்ட்டில் 7வதாக சொல்ல போகிற படம் 1991 வந்த சந்தான பாரதி அவர்களின் இயக்கத்தில் வெளியான படம் தான் மதிக்கெட்டான் சோலை. இப்படி சொன்னால் புரியாது, குணா அப்படின்ற படம். இந்த படத்தோட முந்தைய பேர் வந்து மதிக்கெட்டான் சோலை அப்படின்ற பேர் தான் வச்சுருந்தாங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. என்ன பண்ணுறது, பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு கல்ட் ஃபிலிம். இந்த படத்தை வந்து யாராலையும் மிஸ் பண்ண முடியாது, மிஸ் பண்ணவும் கூடாது. எல்லாருமே பாருங்கள் அந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் ஆரம்பத்தில் அந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீலங்காவில் இன்சர்ஜென்சி நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சு வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தார் இப்படின்ற மாதிரி தான் கதை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவராமசாமி அவர்கள் தான் சில அரசியல் காரணத்தினால இந்த கதையை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறம் சந்தான பாரதி அவர்கள் இப்படி ஒரு கதை இருக்குது கமல், இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னும் போது தான் குணா அப்படின்ற ஒரு படத்தை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்காக கமல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மியான ஒரு ஆர்டிசம் கிட் மாதிரி இருக்கணும், ஒரு ஆர்டிசம் மனிதன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி வெயிட் லாஸ்லாம் பண்ணி ஸ்கின்னுக்காக டார்க் மேக்கப்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜினேஷனில் இவருக்கு ஒரு காதல் இருக்கும் அபிராமின்னு, இந்த கேரக்டருக்கு ஒரு பொண்ணை போடணும்னு சொல்லி ஏகப்பட்ட பெண்களை வந்து தேடி இருக்காரு. கடைசியாக வந்து இவர் தேடி கண்டுபிடிச்சது ரோஹிணி அப்படின்ற ஒரு பொண்ணு, டைசி இரானி அவர்களோட ஸ்டூடெண்ட். ஸோ பாம்பேலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட பேர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் ரோஷினி அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 45 நாள் ஷூட் போயிருக்குதுங்க. இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸை யாராலையும் மறக்க முடியாது. கமல் அவர்கள் அந்த கிளைமேக்ஸில் அப்படியே அந்த பொண்ணை லவ் பண்ணி 2 பேருமே இறந்து மலையிலேருந்து குதித்து சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ பாரு, ஒரு லவ்வரை வந்து இந்த சொசைட்டி வாழவே விட மாட்டேங்குது பாடுறா, பணத்துக்காகவும் மரியாதைக்காகவும் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கோவத்தை உண்டாக்கியிருக்கும் இந்த படம். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சர்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 வருஷம் ஓல்டு சர்ச்சா. இதை போய் தான் குணாகேவில் கண்டுபிடிச்சு நம்ம கமல் அவர்கள் இந்த படத்தை வந்து படமாக்கி இருக்காரு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸும் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர், அதாவது இம்பாக்டாக அந்த காலகட்டத்தில் கிரியேட் பண்ணனால தான் அன்றைக்கி இருந்த ஆடியன்ஸால் இந்த படத்தை வந்து ஏற்றுக்க முடியாதனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக போச்சு. ஆனால் கமல் அவர்கள் அவரோட முயற்சியை இன்னி வரைக்கும் கை கொடுக்காம, அதாவது கை விடாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதை யாராலையும் மறக்க முடியாது.
ஸோ இதுவும் கல்வெட்டில் செதுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்ட்டு ஃபிலிமே தமிழ் சினிமாவை தூக்கி செங்குத்தாக நிறுத்துவதற்கு. எட்டாவதாக கடைசியான ஒரு படத்தை சொல்லி முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த 7G ரெயின்போ காலனி அப்படின்ற ஒரு படங்க. செல்வராகவன் அவர்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம். ஆனால் இன்னைக்கு வந்து மனுஷன் டைரக்ட் பண்ண மாட்டாரு. ஆனால் 7G ரெயின்போ காலனி 2 எடுத்துகிட்டு இருக்கிறாராம். சைலண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாராம். பெருசாக வெளில சொல்கிறது கிடையாதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமை தேவைப்படும். நம்ம இதை பற்றியே சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணிகிட்டே இருந்தால் ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லாத ஒரு ஓட்ட சைக்கிளை தான் இவங்க ப்ரமோட் பண்ணி வெளில விற்பானுங்க. ஆனால் செல்வராகவன் அவர்கள் பொறுமையாக நின்று செதுக்கி நிதானமாக ஒரு படத்தை கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு நல்ல இயக்குனர். இவரெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, இவர் படம் வெளில வந்தோன்னா நல்லான்னு சொல்லி இந்த ஆளையும் வீட்டில் உட்கார வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஃபினான்ஷியலாக எந்த நஷ்டமும் இல்லை, அவன் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறம் அவனோட இந்த மாதிரியான ஒரு நல்ல கிரியேஷன்ஸ்லாம் வெளில வராது அப்படின்ற மாதிரி நான் நம்ம நண்பர்களுக்கு சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் நான். ஆனால் இந்த 7G ரெயின்போ காலனி அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அதாவது இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். டக்குன்னு அந்த பொண்ணு திவ்யா வந்து அப்படி ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி ஏறி இறங்கிடும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஷோ அந்த காலகட்டத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க, அந்த ஏறி இறங்குறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சு அந்த காலகட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இறந்துருச்சா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஆடியன்ஸை வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு பொழைச்சி வந்துருமா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பொழைச்சிருச்சிரா அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸை கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பொழைக்கல, அந்த பொண்ணு இறந்துருச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அந்த ஏஞ்சலாக மாறின அந்த பொண்ணோட, ஏன்னா இந்த கதிர் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த ஏஞ்சல் அப்படின்றதோட இந்த திவ்யா கேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வாழ்க்கையை மாற்ற வந்த ஒரு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட ஃபுல் கதையை அமைஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் நம்மளுக்கு புரியாது. ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா எல்லாரும் கதிரை போட்டு அடிப்பாங்க ரோட்டில். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய வந்து அதை தடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஷாக்கில் வந்து அந்த கதிர் நிற்பான். அப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் அவர்களை இறந்ததுக்கப்புறமா அவங்களோட தாயார் மாதா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் அப்படியே ஏந்திட்டு நிற்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வந்து ஏஞ்சல். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லி தான் உன்னை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உன்னோட லைஃப்பில் உன்னோட லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பொண்ணு வந்து அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே மாற்றிருப்பா. கடைசியில் அவன் கூட இல்லைனா கூட அவள் ஒரு ஏஞ்சலாக உன்னோட லைஃப்பை வந்து கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் முடியும். எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எக்ஸலண்ட்டான ஒரு கிளைமேக்ஸு. இது வந்து அந்த காலகட்டத்தில் நிறைய பேரால் புரிஞ்சிக்கவே முடியல, என்னடா சொல்ல வரானா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இதுதான் சொல்ல வராரா அப்படின்ற மாதிரி செல்வராகவன் அவர்களை ஏகப்பட்ட பேர் பாராட்டினாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, இவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட டச் நண்பர்களே. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு படத்தை எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் மேட்டரில், இந்த படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சு, இந்த தாக்கத்தினால என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து சொசைட்டியில் ஏற்பட்டது, அதை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. லவ்ன்றது ஒரு லஸ்டான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி புனிதமான நிறைய விஷயங்கள் லவ்வில் இருக்குது அப்படின்றத தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் வந்தாலும் பல படங்கள் வந்து லவ் வந்து லஸ்ட்டாக தான் கன்வெர்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு வகையில் இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த இயக்குனர்கள் நான் சொல்லுவேன், சிறந்த கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதில் வந்து ஒரு 8 படங்கள் சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ உங்களோட படங்கள் எது, நீங்கள் விரும்பின படம் எது, அந்த படத்தோட கிளைமேக்ஸு உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்றத அந்த படங்கள் மற்றும் அந்த படத்தோட கிளைமேக்ஸை பற்றி கமெண்ட்டில் போடுங்க, நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.